தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 15 நாளாக வீடியோ போடலை. ஆனால் பார்த்திங்கன்னா கேம் நல்லாவே போயிருக்கு. நான் இதுக்கு மேலே எப்படி போகும்னு தெரில. வின்னிங் எடுக்க ட்ரை பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இந்த பிங்க் கலர் மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் இருக்கிற ஒரு சில விஷயத்தை பார்த்துட்டு நாம் இன்றைக்கான கெஸ்ஸிங் போகலாம். இதை பாருங்கள், 26ன்ற நம்பரில் மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த 26, இந்த 45 அப்படின்ற நம்பரில் மார்க் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த 20லேருந்து 26 வரைக்கும் அப்படியே பார்த்துங்க. இந்த 26ன்ற நம்பரு இங்கே பாருங்கள், டைரெக்டாக இங்கே 26 அப்படின்னு வரும்போது அதுக்கு அடுத்து பாருங்கள், இந்த 20ன்ற நம்பரு 57 அப்படின்னு வருது. இந்த 31ன்ற நம்பரு 86 அப்படின்னு நம்பரு வந்திருக்கு. ஸோ ஒரு நம்பரும் வரும்போது அதுக்கு ஏதாவது ஒரு குழு இருக்கும். அதுக்கு முன்னாடியே அந்த நம்பரு அது கீழேயோ மேலேயோ இருக்கும். அதே மாதிரி அதனுடைய ஆப்போசிட் வரும்போதுமே அதனுடைய நம்பரு கண்டிப்பாக ஏற்கனவே வந்திருக்கும். அதை நீங்கள் தரவாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிவிட்டு கெஸ்ஸிங் போயிடலாம். இங்கே பாருங்கள், இந்த 68ன்ற நம்பர் இங்கே பாருங்கள் 86ன்னு அடிக்குது. இப்போ 86ன்னு வரும்போது அது கீழே பாருங்கள், இந்த 40ன்ற நம்பர் அப்படியே டைரெக்டாகவே 40 அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த முதல்ல இந்த பிங்க் கலர் மார்க்கில் பார்ப்போம். இந்த 26ன்ற நம்பரு இங்கே பாருங்கள் 12 அப்படின்ற நம்பர் வரும்போது அது கீழே பாருங்கள், இந்த 45ன்ற நம்பர் அப்படியே 54 அப்படின்னு வருது. அது மாதிரி இங்கே 18ன்ற நம்பர் இருக்குது பாருங்கள். இந்த 18ன்ற நம்பரு 60 இங்கே பாருங்கள், இந்த 20 18 இங்கே பார்த்திங்கன்னா 25 18. இந்த 25ன்ற நம்பரு இங்கே 20ன்னு வரும்போது அது கீழே அப்படியே 18 அப்படின்ற நம்பர் இருக்குது. இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 18ன்ற நம்பரு இங்கே பாருங்கள் 86, அந்த 20ன்ற நம்பர் இங்கே 57, அந்த 26 கரெக்டாக திரும்ப அதே மாதிரி எத்தனை இடத்துல கிளியராக இந்த மாதிரி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துக்குங்க. அதே மாதிரி பாருங்கள், இப்போ இங்கே ஒரு 63 கீழே 45 இருக்குது. இந்த 63 கீழே 45, இந்த இடத்துல என்ன வந்தது, 68க்கு ஒரு 40, இங்கே பாருங்கள் 86க்கு ஒரு 40. ஸோ இந்த மாதிரி 3 இடத்துல மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வரும்போது இது பாருங்கள் 50 இங்கே 20 12 54. ஓகேங்களா? 20 12 54. இது பாருங்கள் எத்தனை இடத்துல மேட்ச் ஆகிருக்குன்னு பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பரும் ஒரு நம்பர் இல்லாமல் இன்னொரு நம்பரு கண்டிப்பாக வராது. ஏற்கனவே அது கண்டிப்பாக வந்திருக்கும். அந்த மாதிரி ஏற்கனவே வந்த இடத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துடலாம். புதுசாக தேடி நாம் எடுக்கிறத விட ஏற்கனவே இருந்ததுலேருந்து எடுத்தோம்னா கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு நம்பரு ஏ போர்டில் நிறுத்தும்போது அது பக்கத்தில் இருக்கிற பிசி வந்ததுன்னா அதே மாதிரி பிசி நாம் திரும்பவும் அது பக்கத்தில் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம்னு நான் நிறைய முறை சொல்லியிருப்பேன். இங்கே 3 8 ஏ போர்டில் இருக்குது. அது மாதிரி இங்கே 430ன்னு வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 4907 பிசி ப்ளே பண்ணால் கண்டிப்பாக இந்த பாருங்கள் 49 பிசி பாஸ் ஆயிரும். அதுபடி பார்த்திங்கன்னா அடுத்து இந்த 49 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பாருங்கள், இந்த 49ன்ற நம்பர் கீழே 50 அப்படின்னு இருக்குது. இந்த 94 கீழே 02 அப்படின்னு இருக்குது. அப்போ 50 02 ஏபிபிசியில் இல்லை எங்கே 49க்கு பிசியில் 50 05 02 20 அப்படின்னு ப்ளே பண்ணணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 46 கீழே 02. இப்போ இங்கே 64 அப்படின்ற நம்பர் இருக்குது. இப்போ இந்த 64 கீழே ஒரு 02 20. ஸோ இப்படி ப்ளே பண்ணால் என்ன நம்பர் கிடைக்கும், 205 கிடைக்கும். 205 கிடைக்கும், 202ன்ற நம்பர் டைரெக்டாகவே கிடைக்கும். ஸோ அப்படி இங்கே பாருங்கள் 94 கீழே ஒரு 02ம் 46 கீழே இருக்கிற ஒரு 02யும் ரெண்டுத்தையும் சேர்த்திங்க அப்படின்னா 202 அப்படின்ற ஒரு நம்பரு கிடைக்கிது. அது கரெக்டாக 3D பாஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் 49 கீழே இங்கே ஒரு 02, அது இந்த மாதத்துலேயே கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எடுங்க,
கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். இதில் இருந்து பாருங்கள், இந்த 03ன்ற நம்பர் 30ன்னு பாஸ் ஆகிருக்கு. அப்புறம் இந்த அதாவது முதல்ல பிசியிலிருந்து பிசியே வருது. அப்புறம் இங்கே ஏபியில் இருக்கிற நம்பர் ஏசியில் வருது. அப்புறம் பாருங்கள், இந்த இப்போ முதல்ல பிசி 03 வந்துருச்சு கேமில். அப்புறம் 69 ஏபியில் இருக்கிற நம்பரு கேமில் வந்துருச்சு. அப்புறம் ஏசியில் இருக்கிற 22 கேமில் வரணும். ஆனால் வந்து அப்படியே டைரெக்டாகவே அந்த நம்பர் 3 நம்பருமே பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் எடுக்கலாம். ஸோ இது எல்லாமே ஏற்கனவே எல்லாருமே தெரிஞ்ச விஷயந்தான். ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, புதுசாக சில பேர் வந்திருக்கீங்க, மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸை சொல்கிறேன். இதில் பாருங்கள், இப்போது இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் எடுக்கிறோம் அப்படின்னா, நாம் இங்கே பாருங்கள், 94க்கு ரொம்ப ஈஸி தான். 49 94க்கு 49, 02க்கு அப்படியே 02, இந்த 01 அப்படியே 01 அப்படின்ற நம்பரை வச்சிடலாம். பிசியில் 01 அப்படின்ற நம்பரை வச்சிடலாம். இதில் பாருங்கள், இந்த 46ன்ற நம்பருக்கு 64 திரும்பிடுச்சு. இந்த 02ன்ற நம்பரும் 20ன்னு திரும்பிடுச்சு. இப்படி வரும்போது இந்த 69 சில டைம் இந்த 96 அப்படின்னு வரலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து இப்படி 2 நம்பரும் ஒரே மாதிரி வரும்போது 3வது முறை வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். எப்படின்னா, இது இப்போ இங்கே வந்ததில்ல, இந்த 30 49க்கு இந்த 30 49 எதுவுமே திரும்பலைல்ல, டைரெக்டாக அப்படியே வந்துடுச்சு. அப்போ 30 49க்கு மேலே இருக்கிற இந்த 56 வந்திருக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே 02 அப்படின்னு வந்திருக்கு. அதாவது ஒரு நம்பர் திரும்பி வந்திருக்கும் போதோ இல்லை போர்டு மாறி வந்திருக்கும் போதோ தான் அந்த நம்பரு நமக்கு வரும். ஏன்னா இங்கே பாருங்கள், 03ன்ற நம்பரு 30ல் பிசியில் திரும்பி வந்துடுச்சு. இந்த 69 திரும்பாமல் ஏசியில் வந்துடுச்சு. அப்போ இந்த ஏசியில் இருக்கிற 22 ஆல் போர்டு அடித்தா வந்துடும். அந்த மாதிரி இப்போ 94ன்ற நம்பரு இங்கே 49ன்னு திரும்பிடுச்சு. அப்போ 02ன்ற நம்பர் டைரெக்டாக வந்துடுச்சு. அப்போ 01 கேமில் வரணும். அது பிசியில் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிற மாதிரி பிசியில் ப்ளே பண்ணி பாருங்கள். ஆனால் இது வந்து சப்போர்ட்டுக்கு வச்சுங்க. இதுக்கும் வந்து 46 02 ஏபியில் 46க்கு 64 வந்திருக்கு, 02க்கு 20 வந்திருக்கு. அப்போ 69க்கு 69ன்னே வரணும் திரும்பாமல் ஆல் போர்டில். ஆனால் அதுக்கு பாருங்கள், 69ன்னு வந்துச்சுன்னா ஒருவேளை இங்கே 601ன்ற நம்பர் இருக்குது, இங்கே 69ன்னு இருக்குது. ஒருவேளை 690ன்ற நம்பர் ஒருவேளை அடிக்கலாம். ஏன்னா 90ன்ற நம்பர் ஒரு பிசி வரணும். அதனால் ஒருவேளை 690 கூட அடிக்கலாம் இல்லைங்களா. ஆனால் நான் வந்து இந்த 01 பிசியில் கெஸ்ஸிங் எடுக்கிறேன். இந்த போன மாதம் சி போர்டு 9 வச்ச நம்பரை மட்டும் பாருங்கள். இந்த 4909 ரெண்டே நம்பர் தான். 4909. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 9ன்ற நம்பரு திரும்ப வந்து 49ன்ற நம்பர்லேயே தான் வந்திருக்கு. பிசிங்க 49ன்ற நம்பர்லேயே தான் வந்திருக்கு. அப்படி பார்த்திங்கன்னா அப்போ திரும்பவுமே அந்த 09மே கேமில் வரும். ஏன்னா இந்த மாதிரி நம்பரு அப்படியே டைரெக்டாக அதே மாதிரி தான் அடிக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த 609ன்ற நம்பரில் இங்கே 649 அப்படின்னு வந்து போச்சு. அப்போ இங்கே இந்த 09ன்னு வந்துச்சுன்னா மேக்ஸிமம் 309 அப்படின்ற நம்பரு எதுக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்படின்னா இந்த 2 நம்பரையும் எடுத்து வச்சுங்க. இப்போ இங்கே பிசி பாஸ், இந்த பிசியோட இந்த ஏ போர்டு 649 அப்படின்னு சேர்ந்துச்சு. அப்போ இந்த பிசி வரும்போது இந்த ஏ போர்டு மேட்ச் ஆகும். அப்படி பார்த்திங்கன்னா 309 அப்படின்ற நம்பர் தான் அந்த நம்பர் வரணும். அப்போ 309 அப்படின்னு டைரெக்டாக ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க. பிசி 01 ப்ளே பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு வேளை 3D மேட்ச் பண்ணுறதுனா இந்த மாதிரி மேட்ச் பண்ணலாம். எப்படின்னா இந்த 69 இருக்குது பாருங்கள். இந்த 69
இங்கே ஏசியில் 69 அப்படின்னு வந்திருக்கு. அது கீழே பாருங்கள், இந்த 22ன்ற நம்பரு அப்படியே ஏசிலே 22 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. இப்போ இந்த பிசி 37 இல்லை இந்த 137லேருந்து 2 நம்பரோ கேமில் வரணும். அப்போ நம்ம பிசி 01 எடுக்கிறோம் அப்படின்னா இந்த 1ன்ற நம்பர் ஆல்ரெடி இதில் இருக்குது. 1ன்ற நம்பரை தனியாக எடுத்துப்போம். அப்போ இந்த 37ன்ற நம்பரில் ஒரு நம்பர் ஏ போர்டில் ஏதோ ஒரு நம்பர் வரணும். அப்படி பார்த்திங்கன்னா அப்போது என்ன வரணும் அப்படின்னா, ஒருவேளை இப்படி ஒரு வேளை வரலாம், 301ன்ற நம்பரோ, அப்படி இல்லைன்னா 701 இந்த மாதிரி ஏதாவது வரலாம். ஒருவேளை இந்த 137லேருந்து கேமில் 2 நம்பரு வரணும். அது எப்படின்னு பார்த்துக்குங்க.